ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டமானது வருகிறது. இந்த பௌர்ணமியும் ஆவணி அவிட்டமும் சேர்ந்து ஒரே நாளில் வரும் பொழுது இது ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் நாம நிறைய கடவுள் வழிபாடு செய்வோம், நிறைய பரிகாரங்களை இந்த நாளில் செய்வோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணமானது நடக்க போகிறது. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக, அதாவது சிவப்பு நிறத்தில் தோன்றக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு ஆராய்ச்சி ரீதியாக சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணமானது கண்டிப்பா 12 ராசினியர்களுக்கும் நல்லவித தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா என்று நம்ம சொல்லவே முடியாதுங்க. அதாவது ஒரு விதமான ஆபத்தான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகணமாகவும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்கலாங்க. ஸோ இன்று கன்னி ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியின் தாக்கத்தாலும் இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கத்தாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அறிந்து கொண்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்படி செயல்படுங்க. முதல்ல இந்த சந்திர கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றி மறையுது, இந்தியாவில் பார்க்க முடியுமா என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சி, கிரகத்துடைய சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக பார்க்குறாங்களோ, அதாவது ஒரு இடத்துல கிரக பயிற்சி நடந்தாலும் சரி, ஒரு இடத்துல கிரக சேர்க்கை நடந்தாலும் சரி, அதை உடனடியாக ஆராய்ந்து ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கங்கள் இதனால் ஏற்படும் என்று கணித்து சொல்வாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த கிரகணம் எந்த நேரத்தில் நடந்தாலும், எந்த கிரகணம் வந்தாலும் கண்டிப்பாக இதையும் ஆராய்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி தாக்கங்கள் இதனால் ஏற்படுது என்று ஆராய்ந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் உண்மையாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு தகவலுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகிறது என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அந்த விதத்தில் தான் இந்த சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணமானது நடந்து முடிந்ததுங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா 2வது முறை நடக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணங்க. ஸோ இந்த கிரகணத்துடைய தாக்கம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில், அதாவது புதுவித மாற்றமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கலாம், கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் எப்படி தோன்றுது என்று கேட்கும் பொழுது சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் தான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் 28ஆம் தேதியும் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியும் தோன்றுகிறது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எதிரும் புதிராக வரக்கூடிய ஒரு கிரகணமாகவே நம்ம சொல்லலாங்க. எந்த நேரத்தில் கிரகணம் ஆரம்பிக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி நண்பகல் 12:31 மணி வரை இந்த கிரகணம் நீடிக்க உள்ளது. இந்த ஆவணி பௌர்ணமி திதி மற்றும் ஆவணி அவிட்டம் இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அற்புதமான நாள் பார்த்தீங்கன்னா விரத நாளாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாளுங்க. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நேரத்தில் சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்றி உள்ளது. பகல் பொழுதில் தோன்றுவதால் சந்திர கிரகணம் பார்ப்பது கொஞ்சம் சாத்தியம் கிடையாதுங்க. ஸோ இந்தியாவில் பார்ப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்ப்பது கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம். இந்த கிரகண நேரத்தில் அதே போல் எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யணும் என்று கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமலே நீங்கள் வழக்கம் போல் ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும். கிரகண நேரத்தில் நிறைய பேர் உணவை சாப்பிட மாட்டாங்க. அதாவது கிரகண நேரத்தில் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ கிரகண நேரத்தில் அப்படி என்னதான் செய்யணும் என்று கேட்டிங்கன்னா, ஏதாவது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, இந்த கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமத்தையும் திருப்புகழையும் சிவ புராணத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை செய்யும்போது
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான நன்மை நடக்கும். கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பௌர்ணமி நாளில் முக்கியமாக நீங்கள் தானம் தர்மங்களை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுங்க. ஆகஸ்ட் 27 மற்றும் 28ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கன்னிராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அவங்க பார்த்துட்டு தான் வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு சூழல் இவர்களுக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதிநிலை இப்போ உங்களுக்கு வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஆகஸ்ட் மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் சமநிலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குங்க. வணிகத்தில் ஈடுபட்டுள்ள கன்னிராசி நேயர்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டு சந்தைகள் அல்லது புதிய பகுதிகளுடன் தொடர்புடைய பணிகளில் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பிற்கு நல்ல பலன் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் தடைபெற்ற பணிகள் முன்னெடுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விஷயம் தடை தடங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு நீங்கி எல்லாமே நல்லபடியாக நடந்து ஒரு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நிதிநிலை வலுவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ ரொம்ப நாட்களாகவே கன்னிராசி நேயர்கள் வெயிட் பண்ணியிருந்த ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு தேடி வந்திருக்கு. ஸோ பண ரீதியாக நிறைய கஷ்டங்களை நிறைய அவமானங்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. ஸோ அது அனைத்திற்குமே பதிலடியாக இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லும். ஸோ நிதிநிலையாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமே இனி கிடையாதுங்க. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 27 பௌர்ணமியுடைய தாக்கத்தாலும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தாலும் என்ன நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.